இருக்கோம். பொது சமூகத்தால் பெரும்பாலும் சந்தேக கண்கொண்டு நோக்கப்படும் இஸ்லாமிய சமூக மக்களின் சேவை இந்த நிவாரணப் பணியில் அளப்பரியதாக அறியப்பட்டுள்ளது. சடலங்களை வீட்டதிலிருந்து உணவு சமைத்து பரிமாறியது, குப்பைகளை அகற்றியது போன்ற தொண்டுகளை தளராமல் செய்து வரும் அவர்களது பணி இன்னும் நீடிக்கிறது. பெரியார் நகரில் நேற்று வரைக்கும் யாருமே வரல. நாங்கள் வந்ததுதான் முதல் தடவை. அது யாரோ சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் வந்தோம். ஆண்ட முன்னியத்தில் எல்லாத்தையுமே கொடுத்த ரொம்ப திருப்தி. அதுக்காக பல சாமான்களை ரெடி பண்ணி நாங்கள் வந்திருக்கோம் இப்போ கொடுக்கறதுக்கு. இவங்களுக்காக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் விருச்சூரில் போயிட்டு வீடு வீடாக சாப்பாடு கொடுத்தோம். எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ சாப்பாடு, நைட்டி, கைலி இது போன்ற வகைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு வாட்டர் பாட்டில், பிஸ்கட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா மக்களும் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். இது போக நாங்கள் பெட்ஷீட்டும் பாயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருக்கனால அது வேறு யாருக்கா கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எங்கள் கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ். நல்ல நிலையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு சொந்த வீடுகளை இழந்து, இன்றைக்கு சகோதர சொந்தங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு தனி தீவுகளில் அகதிகளை வாழ்வதை போன்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையான உணவுகளை அவர்களே உழைத்து சம்பாதித்து நன்முறையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கும் இடம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல், குடிப்பதற்கு சுகாதாரமான தண்ணி இல்லாமல் இன்றைக்கு வீதிகளை இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான காட்சி இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இதனுடைய இழிவு நிலை போக்குவதற்காக எங்களால் முடிந்த உதவிகளை இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணி உணர்வோடு இந்த மக்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய குடிதண்ணீர், பெட்ஷீட், ஒரு பாய், குழந்தைகளுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் பால் உட்பட நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு வழங்கி